எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ, இப்போ ப்ரோமோ 1 வந்துருச்சு. "ஏன்டா இந்த பிக் பாஸாடா நல்லா இல்லன்னு நீ சொன்ன? இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸா போரிங் அப்படின்னு சொன்ன?" அப்படின்னு செருப்ப சாணியில முக்கி என்னையே பலார் பலார்ன்னு அடிச்ச மாரி எனக்கு இருக்கு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வேற லெவல். இந்த ப்ரோமோலாம் வந்து 1 வாட்டி, 2 வாட்டி இல்ல. ஒரு 10 வாட்டி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கு. இப்போ ப்ரோமோ 1 காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அத பார்த்தோனே எனக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபயரான ப்ரோமோ. ஒரு 10 வாட்டி ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பில்டப் குடுத்ததெல்லாம் போதும். இப்போ வந்து ப்ரோமோ 1ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டால் டாஸ்க் வந்து மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுது. இந்த வாட்டி மறுபடியும் அந்த பால் பிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னொரு ஒரு மேட்டர சொல்றாரு. என்னன்னா, கேம விட்டு வெளியானவங்கலாம் கூட இதுல கலந்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அவங்களுக்கு என்ன தோணுதோ, யார தடுக்கணும்னு தோணுதோ அவங்களலாம் வந்து தடுக்குறாங்க. ஸோ பால் பிட்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி ஃப்ரண்ட்ல இருக்காரு. பின்னாடி ராணவ். அதுக்கு பின்னாடி வந்து ரயான் இருக்காரு. ஸோ ஜெஃப்ரியோட பொம்மைய வந்து புடிச்சு ராணவ் வந்து இழுக்குறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அப்பவே ரயான் வந்து சொல்றாரு, "பொம்மையெல்லாம் புடிச்சு இழுக்கக்கூடாது" அப்படின்னு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து பயங்கர கோவமா வந்து அங்க ராணவ பார்த்து கத்திட்டே இருக்காரு. "பொம்மைய ஃபர்ஸ்ட்டு புடிச்சு இழுக்கக்கூடாது. ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா உனக்கு?" அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் புடிச்சு தள்ளி விட்டு அடிக்கவே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராணுவமே பயங்கரமா ட்ரிகர் ஆயி ஒரு சைடு கத்திட்டு இருக்காரு. ஜாக்லின் வந்து ரயான கேட்குறாங்க, "என்னடா நீ அடிக்கலாம் போற?" அப்படின்னு. இவரு யார் சொல்றதையும் காது குடுத்து கேட்குற மாரி தெரியல. இந்த ப்ரோமோவ பார்த்த அளவுக்கு என்ன தோணுதுன்னா வந்து, ஒன் ஆஃப் த ரூல் வந்து பொம்மைய புடிச்சு இழுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருந்திருக்கு போல. அத வந்து ராணுவ மீறிட்டாரு. அடிக்கிற அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருக்க கூடாது. அது வந்து மிகப்பெரிய தப்பு தான். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்குமென்ட்டோட அவர் நிறுத்தியிருக்கலாம். அது கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல இது ஒரு பெரிய சம்பவமா போப்போது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகுரு அப்படின்ற ஒரு ரோல் வந்து ரயான் ப்ளே பண்ணாரு தெரியுமா? அப்பையிலருந்து தான் அவரோட இன்னொரு சைடு வந்து பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சுச்சு. அண்ட் இப்போ இந்த டால் ஹவுஸ் டாஸ்க்ல நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி அவரோட இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது அவருக்கு பாசிட்டிவா போப்போதா? இல்ல நெகட்டிவா போப்போதா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் தெரியும் யார் மேல மிஸ்டேக்ன்னு. பட் யார் மேல மிஸ்டேக்கா இருந்தாலும் நான் சொன்ன மாரி இது வந்து ஆர்குமென்ட்டோட நிறுத்தியிருக்கணும். கைய நீட்டினது ஒரு பெரிய தப்பு தான். இந்த ப்ரோமோவ யாரும் பார்க்கல அப்படின்னா, போயிட்டு அந்த ப்ரோமோவ பாருங்க. அந்த ஃபீல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பயங்கர ஃபயரா இருந்தது. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ரிலேட்டடா லைவ்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நம்ம அத வந்து ப்ரோமோ 2ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.